இப்போ வந்து நம்ம கல்பாக கெமிக்கல்ஸ் அவங்களோட ஸ்டார்ட்ல இருக்கோம். இப்போ நம்ம கூட கணேசன் சார் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இப்போ நம்ம கேட்டுக்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். உங்களோட கல்பாக கெமிக்கல்ஸ் வந்து நிறைய இது வச்சிருக்கீங்க. இதுல வந்து காப்பி பண்ணுறது சொல்லிடுறீங்களா? கல்பாக கெமிக்கல் 1998 ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல நம்ம ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படிங்கிற ஒரு பொருள், அது வந்து நம்ம இயற்கையில விவசாயத்துல வேஸ்டா வர்ற அந்த சிரட்டை இருக்கு இல்லையா, அந்த சிரட்டையில இருந்து அதை கரியாக்கி அதை ஆக்டிவேட்டட் கார்பனா மாத்துற கம்பெனியை ஆரம்பிச்சோம். வேஸ்ட் டு வெல்த், இதுதான் நம்ம அடிப்படை கருத்து. அது வந்து நம்ம வெளிநாட்டுல நல்ல டிமாண்ட் இருந்தது. அதனால வந்து நம்ம அதை எக்ஸ்போர்ட் இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து இப்ப ஆல் ஓவர் த வேர்ல்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 90% ஆஃப் அவர் ப்ரொடக்ஷன் இஸ் கோயிங் ஃபார் எக்ஸ்போர்ட். 10% டொமஸ்டிக்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த 25 வருஷமா நாங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். அதனுடைய அடுத்த கட்டம் தான் கல்பாக ஆர்கானிக்ஸ்ங்கிறது. கல்பாக ஆர்கானிக் தான், அதுவும் வேஸ்ட் டு வெல்த் தான். ஏன்னா நம்ம கேம்பஸ்லயே 3500 மரங்கள் இருக்கு. அந்த மரங்கள்ல உள்ள இலைத்தலைகள், அதே மாதிரி நம்ம சுத்துப்பட்டி கிராமங்கள்ல இருக்கிற மாட்டு சாணம், அது போக வந்து காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து மக்க வச்சு சயின்டிபிக்கா ஏரோபிக் மெத்தட்ல வேஸ்ட் டீகம்போசர் இதெல்லாம் போட்டு அதை நம்ம மக்க வச்சு பயிர்கள் எளிதா அந்த உரத்தை, அந்த சத்தை எடுத்துக்கிற மாதிரி நாங்க தயார் பண்ணிருக்கோம். அது வந்து ஆர்கானிக் கம்போஸ்ட். அதே மாதிரி அதுல இருந்து மண்புழு உரம், மண்புழுவை அதுல போட்டு மண்புழுவை இது பண்ணும் போது அதனுடைய எச்சம், அதுதான் மண்புழு உரம். அப்ப அது ஒரு மண்புழு உரம். அதே மாதிரி தூத்துக்குடியில மீன் கழிவுகள் நிறைய கிடைக்குது. அந்த கழிவுகளை எடுத்து அதோட ஒரு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்ங்கிற முறையில அதை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து மீன் அமிலம் சொல்லிட்டு ஃபிஷ் அமினோ ஆசிட், அது வந்து இட் இஸ் a வெரி குட் பயோ ஸ்டிமுலேஷன். அந்த குரோத்துக்கு ரொம்ப நல்லது. பிளான்ட் குரோத்துக்கு அது ஒரு ஸ்டிமுலேட் பண்ணுது. அந்த மாதிரி அதை ப்ராடக்ட் பண்றோம். அது போக நம்ம வீடுகள்ல அந்த மரங்கள், இந்த பூச்செடிகள் இதெல்லாம் டெவலப் பண்றதுக்காக பாட் மிக்ஸ் ரெடி பண்றோம். இந்த மாதிரி இது ஒரு புது முயற்சி. அந்த விவசாய பொருட்களை நம்ம மதிப்பு கூட்டி அந்த விவசாயிகளுக்கு நல்ல முறையில நம்ம கொடுக்குறோம். அதுல எங்களுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதாவது சிரட்டை கருவேப்பிலை நம்ம வேஸ்ட் நினைச்சு நம்ம ஒதுக்கிடுவோம். பட் ஆனா அதே சார் வந்து பெல்ட்டை யூஸ் பண்ணி அந்த விவசாயத்தை திரும்பி இது பண்றாங்க. கடைசியா சொன்ன பாயிண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ சார் வந்து கொண்டு வராங்க, ரொம்ப சூப்பர் சார். இப்போ கேட்கும் போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்குள்ள பண்றது ரொம்ப சூப்பர் சார். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.